ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கூட்டை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ண போகிறேன். இதே மெத்தடில் இந்த கூட்டை நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். 2 தடவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். சுரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சின்ன சைஸ் சுரைக்காய் 1 எடுத்திருக்கேன். அதில் மேலே கீழே இருக்க காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ சுரைக்காயில் இருக்க தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்க விதையை எடுத்துருங்க. இப்போ விதையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன சின்ன பீஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். இது நல்லாவே குக் ஆயிரும். இப்போ இந்தளவு குக் ஆனால் போதும். ரொம்ப குறைவாக வேகணும்னு அவசியம் இல்லை. பருப்பு இந்தளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சுரைக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். நல்லாவே குக் ஆயிரும். இப்போ நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 நான் ஆட் பண்ணுறேன். சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே தக்காளி குக் ஆயிரும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுரைக்காயை இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும். நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சிம்மில் வச்சு 3 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு நமக்கு ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.